என்னடா என் முழுக்காவ உண்மையாவே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தா நம்ம எம்எல்ஏ சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கலாட்டா பண்ணுவோம். சரிங்கண்ணா. எனக்கு முழுக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு இந்த காட்டுல. எனக்கு நல்லா தெரியாம அங்க கண்டிப்பா வருவான்னு. எங்கண்ணா அது? வா 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 காட்டுற வா. அந்த போலீஸ்காரன் எவன் வந்தாலும் வரட்டும், அந்த ஃபாரஸ்ட் நாய் வந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் என் முழுக்கா எவ்வளவு நாள் ஆனாலும் இங்கதான் வருவான்னு. என் கூட இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லன்னா எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நானும் இங்க தானே இருப்பேன். நம்ம அண்ணன் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நாம யாருமே இங்க இருந்து போகவே கூடாது. சரியா சொல்லடா. குருநாதா, குருநாதா, முழுக்கா His father was a hunter. Hence, it might have given him the first instinct of animal killing. But not every butcher's son is a criminal. He had a choice. He made one. He had a family. He had a gang. He had a village. But what was he fighting for? What was he trying to protect at the end? What did he want? நான் இந்த காட்டுக்கு ராஜா. இந்த காடு என்னோட சொத்து. என்னை யாராவது எதிர்க்கணும்னு நினைச்சா இந்த காடு அவங்கள உசுரோட விழுங்கிடும். என் பேர் வீரப்பன். ஹலோ விஜேதா, நல்லா இருக்கியா? எப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச்? I think I'm a little stuck right now. Is there something you want to share with me? Yeah, so day by day அவனோட கதையை கேட்டு அவனோட கேரக்டர் அனலைஸ் பண்ண ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. What I mean to say is I'm not able to understand the motive for his actions. Huh, Vijeta, that means you are getting much of information, right? Yes, I have got the information. I forgot to tell you, I already did interviews of TP Perumal, Malingam and other of Veerappan's associates.
They've all seen Veerappan very closely. Literally from childhood. Good. That's great then. Actually, I'm still with them. I think in another 5 minutes, I will start the interview. சரி அவங்கள மீட் பண்ணு. I hope you might get some clarity. Yes, ma'am. Okay. வீரப்பன் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவரு எப்பவாவது வெளியில வந்தாரா? அவன் வர வேண்டிய நேரம் வந்தாலும் அவனால் காட்டுல இருந்து வெளியே வர முடியல. அண்ணா அப்பா உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருண்ணா. இப்போ நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருண்ணா. முழுக்கா, நீ இப்ப காட்டு விட்டு வெளியில போறது சரியில்லை முழுக்கா. இப்பதான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்க. அந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் சரியில்லை முழுக்கா. ஒத்துக்கிறேன், நம்ம அப்பாவை நம்ம தொலைச்சிட்டோம். ஆனா நீ இப்ப காட்டு விட்டு வெளியில போறது சரியில்லை. நம்ம அர்ஜுனா அண்ணா போய் எல்லா காரியத்தை முடிக்கிட்டோம். தயவுசெய்து என் பேச்சு கேளு முழுக்கா. இப்போ நீ என்ன சொல்ற முழுக்கா? அங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தது சார். நடந்தது என்னோட தப்பு இல்லை சார். தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்க சார். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், உங்க தப்பு எது இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம அரசாங்கம் நம்பணுமே. நாங்க எவ்வளோ நல்லபடியா வேலை செஞ்சாலும் த ரிசல்ட் இஸ் வாட் கவுண்ட்ஸ் இல்லையா? பாருங்க ஸ்ரீனிவாஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இதுல நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. போயிட்டு சிக்மங்களூர் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. சார் 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 ப்ளீஸ் சார், 2 நாள் டைம் மட்டும் கொடுங்க சார். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அரசாங்கத்தை ஹேண்ட் ஓவர் பண்றான் சார். என்ன நம்புங்க சார். அது அப்படி இல்லை ஸ்ரீனிவாஸ். இப்போ நடந்தது சின்ன விஷயம் கிடையாது. இட்ஸ் அ வெரி பிக் திங். தி என்டையர் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு ஹேங் இட்ஸ் ஹெட் டவுன் இன் ஷேம். அது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் யோர் லவ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், யோர் லவ் ஃபார் வைல்ட் லைஃப் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே என் கைமீறி போயிடுச்சு. அவங்க ஆக்சுவலி உங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்தாங்க. ஆமாம், நான் சொன்னேன். ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் ஆர் ஃபாரஸ்ட், ஹிஸ் லவ் ஃபார் ஆல் த வைல்ட் லைஃப், அவரோட ஒர்க் ரெக்கார்ட், ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் செய்யாதீங்க, சஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்கன்னு. அதனால தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. ப்ளீஸ் கோ அண்ட் டேக் சார்ஜ் ஆஃப் த சிக்மங்களூர் ஆஃபீஸ் at the earliest. நான் வரேன் சார். வணக்கம். முழுக்கா, இப்போ 3 லாரி சந்தன கட்டு லோடு ரெடி ஆயிடுச்சு. அந்த குட்டியை வர சொல்லிட்டு லோடெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுவோம். வேணாம், இப்போ வேணாம். போலீஸ் ஃபாரஸ்ட்காரங்க எல்லாம் என்னை தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறையட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா முழுக்கா, நீ சொன்னது சரிதான். இப்போ நீ வேற 15 நாள் காட்டுல இல்லாதனால எங்களுக்கு எல்லாம் உயிர் போன மாதிரி இருந்தது. வேணும்னா அர்ஜுன போட்டோம், நீ இங்கே இரு. அர்ஜுனா நீ போடா. நான் போறேன். இடியே விழுந்தாலும் நீ மட்டும் காட்டு விட்டு வெளியில போயிடாதே முழுக்கா. அண்ணா இங்க பாரு. முழுக்கா ரொம்ப உஷாராயிட்டான்டா. இது வேற அட்வான்ஸ் தான். சபாஸ்ரா தம்பி. அர்ஜுனா, இதுக்கப்புறம் எல்லாமே வெக்குதான்டா. அண்ணா அண்ணா, ஏன் ஓடி வர? நம்ம அம்மா இறந்துட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற?
அண்ணா நம்ம ஊருக்கு போலாமாண்ணா? ஊரை சுத்தி போலீஸ் இருக்காங்கண்ணா. டேய் முழுக்கா, நம்ம இப்போ இந்த காட்டு விட்டு வெளியே போக கூடாது. They say that the loss of the mother cannot be replaced, but the love of the mother can never be lost. What triggered the Bandit King's mind was the burden of loss, the pain of losing his mother. And to fill this void, he named the forest as his mother and promised to never leave a womb. தங்கவேலு மாதையாவை வீரப்பன் கொன்னதுக்கு அப்புறம் அவங்க பங்காளிங்களுக்கெல்லாம் வீரப்பன் மேல பகை முத்தி போச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டி இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும்னு வீரப்பனை கூப்பிட்டாங்க. இந்த பரிசல்ல நானே வீரப்பனை கூட்டிட்டு போகும்போது அதை தெரிஞ்சுக்கிட்ட பங்காளிங்க எல்லாம் வீரப்பனை எப்படியாவது கொன்னு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பங்காளி தங்கவேல் மாதையனை கொன்னான்ல, அதுக்கு பழி வாங்க இதுதான் சரியான நேரம். வீரப்ப இந்த களிய தின்னும் போது அவன் தொண்டைக்குழி அறுத்து ரத்தம் கொப்பளிக்கும்ல, அப்பதான்டா என் மனசு ஆறும். அவன் இதுல சிக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. ஏய், அவனுக்கு நம்ம மேல பயம் வந்துருச்சு. அவன் கண்டிப்பா நம்ம கையில சிக்குவான். டேய் ஐயந்திர, முனியப்ப சாமி கிட்ட சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. பொய்ச்சேதம் பண்ணிட்டு இன்னைக்கு வீரப்பனை போற்ற வேண்டியதான். நம்ம பங்காளி தங்கவேல் மாதையனை கொன்னான்ல, அதுக்கு பழி வாங்க இதுதான் சரியான நேரம். பாரு தனபாலு, உங்க பங்காளிங்க 2 பேரை கொலை பண்ணிட்டு 3 வருஷமா அவன் காட்டுல தலைமறைவா இருக்கான். நீங்களும் அவனை எடுத்து தனியா பிரிஞ்சு துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிறக்கும் போது அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 18 வயசுல பகையாளினா என்ன பார்த்தோம்? உங்களுக்குள்ள சண்டை வந்து நம்ம ஊர்ல எப்போ ரத்த ஆறு ஓடுமோன்னு பயமா இருக்குப்பா. இன்னைக்கு வீரப்பன் வரான், சமாதானமா 2 பேரும் பேசி பிரச்சனையை முடிச்சுக்குங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாரு வீரப்பா, இனிமே இவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரிஞ்சுதா? இங்க பாரு, இந்த முனியப்ப சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி நான் சொல்றபடி சொல்லு. அது மாதிரி ஒன்னாலேயும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்கய்யா, நான் ஒத்துக்கிறேன். அவனே ஒத்துக்கிட்டான். கற்பூரத்தை கொளுத்துங்க. முனியப்ப சாமி, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஊர் பெரியவங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமே என்னால் யாருக்கும் தொந்தரவு வராது. என்ன இருந்தாலும் எல்லாருமே பங்காளிங்க. என்னால் தப்பு நடந்துச்சு. அதுக்காக உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுங்க. வேண்டாம் வேண்டாம், நீ காலில் விழ வேண்டாம். நாங்க வயசுல சின்னவங்க, நாங்க உன் காலில் விழுறோம். என்னடா சொல்றீங்க? வாங்கடா வாங்க. ஏய் நண்பாலா, ஏய் தரே, என்னங்க இது? ஏய், எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. இனிமே நம்ம ஊர் அமைதியா நல்லா இருக்கும். தாங்கடா ஆசீர்வாதம்.
பொன்னுசாமி எல்லாரையும் வெட்டி கோணியில போடு. வேட்டையான் கூராயுதம் குறி பாக்குதே பதம் பார்க்குதே. குருதியோ அந்த பான்பரை சிதறியே எங்கும் தெரிக்குதே. பயந்து போன மிருகமோ உயிர் பிச்சை கேட்டு நின்றதே. காலனின் கபாலமோ அதன் ரத்தம் உறிந்து குடித்ததே. அவங்க தலை இருக்காது. சட்டம் இந்த 5 பங்காளிகளையும் வீரப்பன் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஊர்வலமா ஊருக்குள்ள கொண்டு போனான். போலீஸ்காரங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ராவணா துரியோதனா யோசனா மரணமே உன் விதியடா. ராவணா துரியோதனா உலகையே வென்றாலுமே மரணமே உன் விதியடா. காலத்தின் சக்கரவியூகம் உன்னை தீக்கிரையாக்குமோ. உன்னை தீக்கிரையாக்குமோ. உன்னை ஐயா வணக்கம் ஐயா. என்னையா மாதேஷ், சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்க? லெமன் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா வீரப்பன் உங்களை அட்டாக் பண்ண போறதா தகவல் வந்திருக்கியா? ஆமா ஐயா, ஊர்ல பேசிக்கிறாங்க ஐயா. என்னய்யா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலேயே கை வச்சிடுவானா? அவன் காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அவன் ஃபாரஸ்டா இல்ல போலீஸா? ஏயா ஊர்ல 4-5 பேரை கொன்னுட்டான்னா நான் என்ன பயப்படணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி வரேன் ஐயா. யாராங்க? டேய் போடா இங்கிருந்து. மணலை திருடி ஏடா ஆத்திய நாசம் பண்றீங்க? மணலை திருடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. போங்கடா, அங்க வர வரைக்கும் வச்சுக்காதீங்க. போங்கடா அங்கிருந்து. எத்தனை வயசடா சொல்றது? பார்டர் தாண்டி வராதீங்கன்னு எத்தனை வயச சொல்றது? போங்கடா அங்கிருந்து. நான் வந்தா சுட்டுடுவேன்.
என்னம்மா குறி வைக்கிற? உன் கையில இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சீக்கிரம் எல்லையை தாண்டி தமிழ்நாடு பக்கம் போயிடலாம். சீக்கிரமா இங்கிருந்து போயிட்டு மேடம், இதான் பாலாறு, கர்நாடகா பார்டர். இந்த பாலத்துல தான் வீரப்பன் ஃபாரஸ்ட் ஆபீசர் மோகன் ஐயாவை சுட்டு கொண்டுட்டான். ஓ, அங்க கல்வெட்டு இருக்குல்ல, அங்கதான் இறந்தாரு. இங்கேயா? ஆ மேடம். ம். மோகனையா? உட்காருங்க. ம், சரி. வீரப்பன் மோகன் ஐயா கொன்னதுக்கு அப்புறம் அங்க ஊர்ல போலீஸ்காரங்க வீரப்பனோட இருந்த கூட்டாளிகளை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா 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 ஐயா, நான் பார்க்க கூட இல்லையா? வீரப்பனை பார்க்க கூட இல்லையா? விடுங்க எங்களை. எடுங்க எடுங்க எடுங்க. ஐயா ஐயா, தெரியாதே, எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. அண்ணா, நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவங்கள, நமக்கு உதவி செய்யறவங்கள, இவங்க எல்லாரையுமே போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. Crime, as a classical view in criminology explains, a free will decision to make a criminal choice. A choice which is made by applying the pain-pleasure principle. That people act in ways to maximize pleasure and minimize pain. So what was the pleasure for the bandit king? What was he seeking for? மான் கறி அலசு நல்லா தின்னுங்க. மோகன் ஐயாவையும் கொன்னுட்டீங்க. வீரப்பா, இன்னொரு யானை செத்தா கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், விட்டுரு. விட்டுட்டு என்ன பண்ண சொல்ற? சந்தன மரம் வெட்டு, செக் போஸ்ட்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த ஆளுக்கு தெரியுமா சந்தன மரம் வெட்டுறதுக்கு எத்தனை பேர் வேணும்னு? அப்போ இதை செய்யறதுக்கு ஊர்ல இருந்து 50-60 பேர் தேவைப்படுது. வர சொல்லட்டுமா உங்களுக்கு? சரியா கட்டு. குடு குடு குடு, பாத்து. சந்தன மரத்துக்கு மேல எல்லாம் காட்டு மரங்களை போட்டுருங்க. சீக்கிரம் சீக்கிரம் குடு 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 குடு. அடுத்த ரோடு ரெடியா இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். போ 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 போ. செக் போஸ்ட்ல பார்த்து. சரியா சொல்றேன். குருநாதா, மீதி இருக்கிறதெல்லாம் புதைச்சி வைக்க சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்.
ஏய் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தியா? எங்க கொடு. பாருங்க சாமி. ம் ம் அதை எடு. இந்தாங்க. ம் ம் இதுக்கு தேவையான தோட்டம்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாமி. ம் இந்தா எல்லாத்தையும் கட்டி வை. சரி. ம் இந்தா பிடி. வேற எதுவும் துப்பாக்கி தேவைப்பட்டதுன்னா சொல்றேன். சரிங்க சாமி. மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேன். வீரப்பங்கிட்ட காசு இல்லாத நேரத்துல அவன் ஊருக்குள்ள வருவான். ஒரு வாட்டி சாராயம் காய்ச்சறவங்கள அவன் அடிப்பான், காசை புடிங்கிடுவான். இவனால ஒரு காலத்துல மலை மாசேஸ்வரன் கோயிலுக்கு மக்கள் வர பயந்துகிட்டே இருந்தாங்க. காட்டுல இவன் வச்சதுதான் சட்டம். அப்படி வர்ற காசுல தோட்டா துப்பாக்கி எல்லாம் வாங்குவான். முழுக்கா இந்த பரட்டத்தலை என்ன பண்ற பாரு. பேபி என்னடா தரல படுக்க வைடா. போற வரைக்கும் இப்படியே படுத்துட்டு இருக்கணும். வாங்கடா வாங்க சீக்கிரம் போலாம். ஊரு விட்டு வெளியில போலாம். வாங்கடா சீக்கிரம். ஏய் வண்டி நிப்பாட்றா. யோ வண்டியில ஏறி சர்ச் பண்ணுங்க. சரிங்க சார். யோ நீ மேலே ஏறியா என்னன்னு பாரு. நீ ஒன்றும் பயப்படாத, நாம யாருன்னு காட்டிக்க வேண்டாம். நீங்க வா பின்னாடி போய் என்னன்னு செக் பண்ணு. தார்ப்பா எல்லாம் நல்லா எடுத்து பாரு. பாக்கலாம். மேலே ஏறி மேலே ஏறி நல்லா பாரு. சீக்கிரம் சார். மேல காட்டு மரம் உள்ள சந்தன கிட்ட இருக்கு சார். அப்படியா சார்? யானை தந்தம் இருக்கு சார். யோ வண்டியை சீஸ் பண்ணுங்கயா. ஏய் இறங்குடா. விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. இறங்குடா. சார் பணம் இருக்கு. இறங்குடா. வா. ஏய் இவன் வீரப்பனோட தம்பி அர்ஜுன. ஏய் நில்லு. ஏய் அவனை பிடி. ஏய் அவனை இறக்கி ஜீப்ல ஏத்து. ஓடங்க ஓடனா. ஏறு ஏத்தியா. சார் வீரப்பனோட வண்டி தம்பி எடு. ஓடிட்டான். சரி சரி நீ லாரி எடுத்துட்டு வா. சரி சார். எத்தனை ஃபாரஸ்ட்காரன் தலை போனாலும் பரவாயில்ல, நாம வெட்ட சந்தன கட்ட இங்க வரணும். யோ கிஷோரு, வாயா பசிக்குது, சீக்கிரம் சாப்பிட போலாம். நான் வரேன். யோ டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. என்ன சார்? பயமாவே இருக்கியா என்ன? யோ இதுக்கெல்லாம் பயப்படலாமா? தைரியமா இருக்கியா? காட்டுல வந்தா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் இருக்கும்போது நம்மள மீறி அவன் எவ்வளவு துர்மையா போக முடியும்? எங்க வண்டியா மடக்குறீங்க? உங்களை போய்தா டிரைவர் அவுட்டோடு. ஓடுற பாரு, ஓடுற பாரு. விடக்கூடாது. புடி அவனால புடி. அடடா அவனுக்கு அடி. ஒருத்தரும் தப்பிக்க கூடாது. புடி புடி அடி அடி. டேய் மூஞ்சி மேல குத்துறா அவனுக்கு. டேய் வாடா வாடா வாடா. காரணம் நப்பல் சத்தடா. வண்டியை பிடிக்க வரீங்க. டேய் யாரு ஏட்றா? நானே விட மாட்டேன்டா. வண்டியை கொண்டு வா. வா வா வா. வாங்க. ஏறு ஏறு ஏறு.
ஏ சித்தா ಅಯ್ಯೋ ಏನಾಯ್ತು எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு மலை மாதேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க 2 பேருக்கு இவன் பாடம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அண்ணா போலீஸ் ஏற்கனவே அர்ஜுனா, நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த போலீஸ் தான் தினேஷ் அட்டூழியம் அதிகமாயிடுச்சு. நமக்கு உதவி செய்யறவங்க எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் முழுக்கா. அவங்கள யாரான ஒருத்தனை போட்டாதான் அவங்களுக்கு நம்ம மேல பயம் வரும். நீ என்ன சொல்ற முழுக்கா? ஐயனே வச்சோடப்பா மொழிவத்தா மங்கத்தா மலையடி கருப்பசாமி மூத்தவனே முனியப்பனே என்ன அடைக்கும் தேவதியே. 1 2 3 4 எப்பா சாமி உத்தரவாதம் கொடுத்துருச்சு. அது நான் எம்எம் ஹில் ஸ்டேஷன் வந்தது வீரப்பனை பிடிக்கதான். அவனை பிடிக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். கண்டிப்பா என் கையில அவன் சிக்குவான். ஆனா நீங்க வேற சார். அவனை எத்தனை நாளா நம்ம தேடிட்டு இருக்கோம். அவன் அந்தியூர் காட்டிலயோ இல்ல சத்தியமங்கலம் காட்டிலயோ இருக்க போறான். நடக்க போறத பத்தி பேசுங்கப்பா. குருநாதா வண்டி வருதா பாரு. கல்லு எடுத்து வை வை பாரு சீக்கிரம். முழுக்கா எல்லாம் மேல வாங்க சீக்கிரம் சீக்கிரம். உட்கார் உட்கார் மறைஞ்சு உட்கார். குனிஞ்சு போடா. கீழே கீழே உட்காரு. சுடுங்கடா. ராம ரே ராம ஓம் ரே ராம. துப்பாக்கிடுறா. ராம ரே ராம ஓ மோர ராம. புலை நடுங்க வைக்கும் கதை இது, ரத்தம் பொறியும் கதை. In this battle of poverty, inequality, religion, politics, background, money, extortion, kidnappings, atrocities, animal killings, forest exploitation, who is going to win it? Is it the law or the bandit king? கடவுளாய் ஒரு மிருகமாய்
இவன் ரத்த சரித்திரம் தொடருதே. ராம